வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலர். சிவாலனின் உட்பட மூவருக்கு ஹைகோ சுடரொலி விருது உலக ஹைகோ மாநாட்டில் வழங்கப்பட்டது. பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவரும் எழுத்தாளருமான சிவாலனின் உட்பட மூவருக்கு புதுக்கோட்டையில் நடைபெற்ற 5வது உலக ஹைகோ மாநாட்டில் ஹைகோ சுடரொலி விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. சிவாலனினோடு நாட்டின் ஹைகோ முன்னோடியான எழுத்தாளர் பச்சைபாலன், பேரா மாநிலத்தை சேர்ந்த கவிஞர் மகேந்திர நவமணி ஆகியோரும் இந்த மாநாட்டில் சிறப்பிக்கப்பட்டனர். மலேசியாவில் ஹைகோ கவிதைக்கான களத்தை விரிவுபடுத்துவதோடு தொடர்ந்து ஹைகோ கவிதைகள் பயணிக்கும் அம்மூவருக்கும் அனைத்துலக விருது வழங்கப்பட்டுள்ளது. அம்மூவருக்கும் புதுக்கோட்டை தமிழ் சங்கம், இனிய நந்தவனம் மாத இதழ் மற்றும் தமிழ் ஹைகோ கவிதையாளர் இயக்கம் இணைந்து நடத்திய உலக ஹைகோ மாநாட்டில் அவ்விருது வழங்கப்பட்டது. இந்த மாநாடு சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் நடைபெற்றது. இம்மாநாட்டுக்கு இந்தியாவின் ஹைகோ கவிஞர்களோடு மலேசியா, சிங்கப்பூர், துபாய், அந்தமான் என பல்வேறு நாடுகளில் இருந்து சுமார் 250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் விருது பெற்ற அம்மூவரும் சிறப்புமிகு மாநாட்டில் இரவை கிழிக்கும் ஓநாய்கள், சிவனனின் பாதி திறந்திருக்கும் கதவுகள், பச்சைபாலன் மற்றும் மழை நின்ற வீதி மகேந்திர நவமணி ஆகிய தங்களின் ஹைகோ நூல்களை வெளியீடு செய்து மலேசிய எழுத்துலகத்திற்கு மேலும் பெருமை சேர்த்தனர். புதுக்கோட்டையில் பன்னாட்டு 5வது ஹைகோ மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாடு இது 5வது முறையாக உலக அளவில் நடத்தப்படுகிறது. உலகின் பல பகுதிகளிலிருந்து இந்த மாநாட்டுக்கு வராங்க. இதில் மலேசியாவிலிருந்து இந்த முறை பேரா மாநில எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாகவும் ஆசிரியர் மலேசியாவின் முன்னோடி ஹைகோ கவிதைகளின் முன்னோடி பச்சைபாலன் அவர்களின் தலைமையிலும் ஒரு 70 இன்றைய இந்த மாநாட்டில் கலந்து கொண்டோம். அடுத்து இந்த மாநாடு 6வது பன்னாட்டு மாநாடு மலேசியாவில் நடக்குது. அதற்கான ஒரு ஏற்பாடுகள் எப்படி இந்த மாநாடு செய்கிறாங்க அப்படிங்கிறது பார்வையிடும் விதமாகவும் இந்த மாநாட்டில் நாங்கள் பங்கேற்றோம். அடுத்த ஆண்டு 6வது பன்னாட்டு தமிழ் ஹைகோ மாநாடு பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஏற்று நடத்துகிறது. அதை பேராவில் தஞ்சமலை அல்லது ஈப்போவில் நடத்துவதற்கான ஒரு ஆயத்தத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாநாட்டில் இன்றைக்கு மூவருக்கு, மலேசியாவை சேர்ந்த மூவருக்கு ஹைகோ சுடரொலி அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டது. சிவாலனியின் எனக்கு பேரா மாநில எழுத்தாளர் சங்கத்தின் தலைவராகவும் ஹைகோவில் தொடர்ந்து பயணிக்கிறோம். அந்த வகையிலும் எனக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. அடுத்து நாட்டின் முன்னோடி ஆசிரியர் பச்சைபாலன் அவர்களுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கவிஞர் மகேந்திர நவமணி ஆகிய மூவருக்கு இந்த விருது இந்த முறை இங்கு வழங்கப்பட்டுச்சு. அடுத்த ஆண்டு மலேசியாவில் இங்கு நடந்தது மிக சிறப்பாக இந்த மாநாட்டை முன்னெடுப்பதற்கு பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஆவணம் கொண்டுள்ளது. நன்றி. பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் அண்மைய காலமாக ஹைகோ பயிலரங்கம், ஹைகோ சவால் என பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாண்டு பன்னாட்டு நிலையிலான ஹைகோ போட்டிக்கும் அச்சங்கம் தயாராகி வருகிறது என்பதையும் சிவாலினி தெரிவித்தார். அது மட்டுமின்றி அடுத்த ஆண்டு பன்னாட்டு 6வது ஹைகோ மாநாட்டை மலேசியாவில் ஏற்று நடத்தவும் பேரா மாநில தமிழ் எழுத்தாளர் சங்கம் ஆவணம் கொண்டுள்ளதாகவும் கூறினார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற 5வது உலக ஹைகோ மாநாட்டில் நாட்டின் ஹைகோ முன்னோடி எழுத்தாளர் பச்சைபாலன் தலைமையில் சிவாலனின் கவிஞர் மகேந்திர நவமணி, திரு ஷபா கணேசு, திருமதி ராஜேஸ்வரி மற்றும் மலேசிய எழுத்தாளர் சங்கத்தின் செயலாளர் குமாரி காந்தா காளியப்பன் ஆகியோர் பேராளர்களாக கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.